இன்றைக்கி ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற தமிழில் என்னென்னா ஒற்றுமைக்கான சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யாரோட சிலை அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை தான் இது. இவர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அயன் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவர் என்னவா இருந்தார் அப்போது அப்படின்னா ஃபஸ்ட்டு டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர், முதல் துணை பிரதமராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர், ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டர், முதல் உள்துறை அமைச்சராகவும் இவர் தான் இருந்தார். எப்போ இந்தியா வந்து சுதந்திரமானதுக்கு அப்புறம் வந்து இந்த பதவியிலலாம் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை எங்கே இருக்குது அப்படின்னா சாதுபெத் அப்படிங்கிற இடத்துல நர்மதா ரிவர், நர்மதா நதி பக்கத்தில் கெவேடியா காலனி, நர்மதா டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கு. சர்தார் சரோவர் டேம் குஜராத்தில் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் இந்த இது இருக்குது. எங்கே எக்ஸாக்டாக இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சிலை வந்து எப்போ வந்து வடிவமைக்கலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2010 அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டாச்சு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க வடிவமைக்க அப்படின்னா அக்டோபர் 2013, ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்து செலவாச்சு அப்படின்னா 2989 crores, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி வந்து இதுக்கு வந்து செலவாயிருக்கு. இது வந்து யார் வடிவமைச்சா அப்படின்னா பத்மபூஷன் வாங்கின ராம்ஜி சுடர் அப்படிங்கிறவர் தான் வந்து வடிவமைச்சார். பேர் என்ன? ராம்ஜி சுடர், ராம் வஞ்சி சுடர். ஸோ ராம் வஞ்சி சுடர் அவர் தான் வந்து வடிவமைச்சிருக்காரு. இது வந்து எப்போ இனாக்ரேட் பண்ணாங்க, கட்டி முடிச்சு எப்போ வந்து இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 31 அக்டோபர் 2018, அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள் தான் வந்து 31 அக்டோபர். அப்போயும் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்த்டே வந்து ஒரு 143வது பர்த்டே. யாருக்குன்னா பட்டேல் இருக்கார்ல, அவருக்கு வந்து 143வது பர்த்டேவாக இருந்துச்சு. அப்போ தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த சிலையோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 182 மீட்டராக இருக்குது. இதே வந்து அடியிலேருந்து கீழேருந்து எவ்வளோ ஹைட் அப்படின்னா 240 மீட்டர்.